இந்திய ரூபாய் குறியீட்டு பிரச்சனையில ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில். அதில் இந்திய ரூபாய் குறியீட்டுக்கான ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய ரூபாய் குறியீட்டை மார்ச் 5, 2009 அன்னைக்கு குறியீடு தேர்வு செய்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் அறிவிக்கிறாங்க. அந்த காம்படிஷனில் மொத்தம் 3331 குறியீடுகள் சமர்ப்பிக்கப்படுது. ஆனால் ஃபைனலுக்கு 5 குறியீடு தான் போகுது. அந்த 5 குறியீடில் ஒன்று தான் டி உதயகுமார் உருவாக்குன இன்றைக்கி நம்ம ரூபாய் நோட்டில் இருக்க அந்த ஒரு குறியீடு. அதில் அவர் ஜெயிச்சிடுறாரு. அந்த குறியீடு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, மேலே இருக்க 2 கோடும் சமத்துவத்தை பற்றியும் அது இந்திய கொடியை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அது தேவநாகரி எழுத்துலேருந்து எடுக்கப்பட்டதனும் அதோட ரோம் எழுத்தான 6லேருந்து 2 இணைச்சி கலவையாக கலந்தது தான் அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து டி உதயகுமாரை பற்றி அவரை பார்ப்போம். அவர் விழுப்புரம் மாவட்டம், இப்போ விழுப்புரத்துலேருந்து 34வது மாவட்டமாக 2019 நவம்பர் 26 அன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் டி உதயகுமார். அவர் தான் அந்த சின்னத்தை வடிவமைக்கிறாரு. இந்த குறியீடு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜூலை 15, 2010 அன்னைக்கு இந்த குறியீடு ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அவர் உருவாக்கின அந்த சிம்பிளுக்கு பதிலாக ரூங்கிற தமிழ் எழுத்தை யூஸ் பண்ணுது. இது சரியா தவறான கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.